ஜெய் பீம் அல்லாஹு அக்பர், ஜெய் பீம் அல்லாஹு அக்பர், ஜெய் பீம் அல்லாஹு அக்பர். இந்த முழக்கத்தை வீதிகளில் முழங்கிய இந்த முழக்கத்தை நாடாளுமன்றத்தில் முதலாக முழங்கியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். தலைவரோடு 21 ஆண்டுகள் உண்ணாநிலை இந்த நன்கு உணர்ந்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இந்த நாட்டில் பிஜேபி அரசு அவர்களுக்கு எதிராக கைதுகளை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். பாபர் மசூதி இடிப்பாக இருந்தாலும் இருந்தாலும் அதிலே தலித்துகளை இந்துக்கள் என்கிற அந்த போர்வையில் அவர்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டி கலவரம் செய்கிற ஒரு நிலை இந்த நாட்டில் இருக்கிறது. அதை முதலாக உணர்ந்து கொண்டவர் தலைவர் எழுச்சி தமிழர். அதனால்தான் அவர் வெடிபடும் சேரிகளிலிருந்தும் இடிபடும் மசூதிகளிலிருந்தும் புறப்படும் விடுதலை கண்ணில் புதைப்படும் சாதி மத வெறி என்று முதலில் இஸ்லாமியர்களின் தலித்துகளில் இணைத்த அந்த குரல் தான் இங்கே இந்த நோன்பு எதற்காக விடுதலை புலிகள் மேற்கொள்கிறார்கள், தலைவர் எழுச்சி தமிழர் மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இயக்கத்தை உருவாக்குவதற்காக நம்முடைய இஸ்லாமியர்களுக்கும் அரசியலை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த உண்ணாநிலை உருவாக்குகிறார். இருந்தாலும் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அல்லது அரசியல் கட்சியிலே சேர வேண்டும் என்பதற்காக அல்ல, நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு சிலர் சாதி சமுதாய நல்லிணக்கம் என்று மாநாடுகளை நடத்துகிறார்கள். ஆனால் நல்லிணக்கம் என்பது வெறும் மாநாடுகளை நடத்துவதில் மட்டும் இல்லை. நல்லிணக்கம் என்பது வெறும் மேடையிலே அமர்ந்து கொள்வதால் மட்டுமில்லை. நல்லிணக்கம் என்பது செயல்பாடுகளின் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி இஸ்லாமியர் சிறுபான்மையரோடு இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு செயல்பாடுதான் இந்த உண்ணாநிலை நோன்பு. தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தொடர்ந்து அந்த நல்லிணக்கத்தை பேணுகிற வகையிலே தான் இந்த உண்ணாநிலையை நாம் மேற்கொண்டு வருகிறோம், இந்த விரதத்தை மேற்கொண்டு வருகிறோம். அதுபோலதான் மற்ற சமுதாயங்களிலும் மற்ற தலித் அல்லாத சமூகங்களும் தலித்துகளும் ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினார். அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி இதனை ஒரு நல்லிணக்கத்தை இந்த சமூகங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தகைய நிலையை மேற்கொண்டார். ஆகவே நல்லிணக்கத்தை உண்மையிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக அது மத நல்லிணக்கமாக இருந்தாலும், இன நல்லிணக்கமாக இருந்தாலும், மொழி நல்லிணக்கமாக இருந்தாலும், சாதிய சமூக நல்லிணக்கமாக இருந்தாலும் அனைத்துக்கும் முன்னோடியாக திகழக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த 21வது ஆண்டிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த உண்ணாநிலை விரதத்தை முடித்து வைத்திருக்கிற 5 நாட்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தலைவர்களுக்கும் தலைமை நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி ரமலான் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திராவிட முஸ்லிம் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் குராபுதீன் அவர்கள் இங்கே அவர்களுடைய 2 நிமிடங்கள் மட்டும் விடையாற்றுவார். சேவ் பண்ணல நான்